ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற சிநேகம், நேசம், அன்பு, அது இன்றைக்கு நேற்று தீர்மானிக்கப்பட்டது அல்ல. அவர் அநாதி காலம் முதல் அநாதியான காலத்தில் அவர் பிதாவினுடைய மடியில் செல்ல பிள்ளையாய் இருக்கும் பொழுதே அந்த சிநேகத்தை மனுக்குலத்தின் மேல் வைத்தார். அதிலையும் விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகள் மேல் அவர் வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவரே பொய் சொல்லணும்? அவர் சொல்றாரு, நான் அநாதி சிநேகத்தினார். அதாவது அதுக்கு இப்போதான் நான் அவன் மேலே நேசத்தை வச்சேலாம் சொல்ல முடியாது. நீ உருவாகிறதுக்கு முன்பே அநாதியான காலத்திலேயே, அநாதியான சூழ்நிலையிலேயே நான் உன் மேலே சிநேகத்தை வைத்தேன். அந்த நேசத்தினுடைய அந்த தன்மை, அதனுடைய கிரியைகள் என்ன தெரியுமா? காருண்யத்தினால் உன்னை எடுத்துக்கொள்ளுகிறேன். நான் உன்னை காருண்யத்தினால் எடுத்துக்கொள்ளுகிறேன். ஏன்னா என்னுடைய நேசம் விலையேற பெற்றது. என்னுடைய நேசத்திற்கு ஒரு அளவில்லை. நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பு அளவிட முடியாத அன்பு. அந்த அன்பின் நிமித்தம் காருண்யத்தினால் நான் என் பக்கமாக என்னிடத்தில் உன்னை எடுத்து கொள்ளுகிறேன். காரணம் என்ன? நீ என்னை விட்டு விலகி போக நினைச்சாலும் உன்னை விட மாட்டேன். இதைத்தான் தாவீது சொல்கிறார். ஆண்டவரே, நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன், பூமிக்கு கீழே போனாலும் அங்கே இருக்கிறேன், நான் படுத்தாலும் அங்கே இருக்கிறேன், எழுந்தாலும் என் கூட இருக்கிறேன், எங்கே போனாலும் என் கூட இருக்கிறேன். எப்பக்கத்திலேயும் நான் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகலை. நீர் என்னை கைவிடலை, என் கூடவே இருந்து என்னை கரம் பிடித்துற. அப்படின்னா என்ன? தேவன் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். அவர் அன்பை நிமித்தம் நம்ம அவரை விட்டு விலகி போகாதபடி நம்மை அந்த கண்ட்ரோல், அவருடைய அன்பில் நம்ம பிணைக்கப்பட்டிருக்கிறோம். இது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியம். மனிதர் என்னை கைவிடலாம், மாம்சமெல்லாம் அழுகி போகலாம், ஆனால் தேவன் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அப்போ அவர் அநாதியாய் என்னை நேசித்தார், காருண்யத்தினால் என்னை இழுத்து கொள்ளுகிறார். நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஏன் சோர்ந்து போகணும்? நான் ஏன் சந்தேகப்படணும்? நான் ஏன் தேவனுடைய நாமத்தை குறைத்து மதிப்பிடணும்? என் ஆண்டவரை, நான் என் தேவனை, என் இரட்சகரை, என் மீட்பரை, என்னை காப்பாற்றுகிற கர்த்தரை நான் எப்படி விட்டுருவேன்? நான் அவரை விடணும்னு நினைச்சாலும் அவர் என்னை விட மாட்டார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அவர் காருண்யத்தினால் நம்மை இழுத்து கொள்ளுகிறார், தம்மிடத்தில் இழுத்து கொள்ளுகிறார். ஏன்னா நம்ம மேலே வச்ச அன்பு அவ்வளவு பெருசு. அந்த அன்பு காண்பிக்கத்தான் சிலுவையில் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் அந்த அன்பினுடைய உச்சத்தை காண்பித்தார். எவர் காண்பிக்க முடியாத ஒரு உச்சக்கட்ட அன்பை சிலுவையில் இயேசு நமக்காக காண்பித்தார்.
ஸோ நீங்களும் நானும் அந்த அன்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரும் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று நினையுங்கள். நீங்கள் நினைக்கலாம், உலகத்தில் எனக்கு அன்பு செலுத்த யாரும் இல்லை, அவங்க எனக்கு அன்பு செலுத்தலை, இவங்க எனக்கு அன்பு செலுத்தலை, இவன் எனக்கு அன்பு செலுத்தலை, அவன் எனக்கு அன்பு செலுத்தலை, இவன் எனக்கு அன்பு செலுத்தலை, அவன் எனக்கு அன்பு செலுத்தலை. ஏதோ ஒரு காரியத்தில் நாம் சோர்ந்து போயிருப்போம். ஆனால் உங்கள் மேலே என் மேலே அன்பு செலுத்தும்படி ஏற்கனவே அவர் நம்ம மேல் அன்பாக இருக்கிற கர்த்தர், மாறாதவர், நேற்றும் என்றும் என்று மாறாத கர்த்தர் நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறார். அவர் மாற மாட்டார். சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் வீட்டுக்காரர் இருக்கார், அந்தால போல ஒரு மோசமானவன் எவனும் இல்லை. நம்ம உடனே டென்ஷன் ஆகிடக்கூடாது, பொறுமையாக கேட்கணும். அப்படியா சிஸ்டர், என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை? அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஒரு அம்மா அப்படி தான் சொல்லிச்சு, பாருங்க பாஸ்டர், எனக்கு ஜுரம் அடிக்குது, எனக்கு ஜுரம் அடிக்குது, என் ஜுரத்தை என்னன்னு கூட அந்தாலும் கேட்கல, நான் ஜுரத்தில் கிடக்கேன். அந்தால் பாருங்க, அவன் இஷ்டத்துக்கு நல்லா தண்ணியை போட்டு அவன் ஒரு மூளையாக படுத்து கிடக்கான். எனக்கு ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்க ஆள் இல்லை, எனக்கு என்னன்னு கேட்க ஆள் இல்லை. அந்த அம்மாவுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஜுரத்தில் துடிக்குது, ஜுரம், ஹை ஃபீவர். அந்த வீட்டுக்கு ஆண்டவர் திடீர்னு போக சொன்னார், நான் போனேன். அங்கே பார்த்த நிலைமை வித்தியாசமாக இருக்குது. அவங்க வீட்டுக்காரர் நல்லா குடிச்சிட்டு படுத்திருக்காரு, இந்த மாதிரி ஜுரத்தில் படுத்திருக்கு. எனக்கு என்ன செய்யனே கொஞ்சம் நேரம் ஓடலை. உடனே ஏசப்பா, அவங்களுக்கு நான் என் மனைவியை கூப்பிட்டு வந்தால் கூட அவங்கள எதாவது தூக்கி உட்கார வச்சு அவங்களுக்கு எதாவது பண்ணி கொடுத்துருக்கலாமே. திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அங்கே 2 இலையை பிச்சு அவங்கள சொன்னேன், எழும்ப முடியுமா சிஸ்டர்? அவங்க சொன்னாங்க, தட்டு மாதிரி எழுந்துச்சிடும் பாஸ்டர், எழும்புங்கன்னு சொல்லி அவங்கள பார்த்து பொறுமையாக எழும்ப சொல்லிவிட்டு அவங்க பார்த்து பொறுமையாக பிடிச்சி எழும்பிக்கிட்டாங்க. ஒரு டேபிளில் பிடிச்சி அவங்க எழும்பி, நான் சொன்ன கிச்சனில் போய் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க, இந்த இலையை நான் கழுவி தரேன், அதை அதில் போட்டு கொதிக்க வைங்கன்னு. உடனே அதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி டீ மாதிரி அதை வடிகட்டி குடிக்க சொல்கிறேன். குடித்து ஒரு 10 நிமிஷத்தில் அந்த ஜுரம் விட்டுருச்சு. விட்ட உடனே அவங்க அப்போ தான் அவங்க சுயநினைவு தெளிவு வருது, அழுகுறாங்க. நான் சொன்னேன், ஏன் கவலைப்படுறீங்க? உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கார்ல, இந்த மாதிரி ஆபத்து காலத்தில் அவர் தான் சிஸ்டர் நமக்கு உதவி. பாருங்கள், எங்கேயோ போயிட்டு இருந்தேன், நான் வந்திருக்கேன். இது நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை. நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க வீட்டுக்காரர் எழுந்திரிச்சு வந்தார். எழுந்திரிச்சு வந்தார். நான் கேட்டேன், இது என்ன பிரதர் கோலம், இது என்ன வேலை? சாரி பாஸ், என்னை மன்னிச்சிருங்கன்னு அழுகுறார். குடியார எப்பொழுதும் அப்படி தான், குடிச்சு விட்டு அப்புறம் அழுவான். அப்புறம் தெளிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் போய் ஒரு ஃபுல்லாக உள்ளே இறக்கிட்டு அப்புறம் மறுபடியும் அழுவான். அவன் வேலை தான். அப்புறம் அவருக்கு சொன்னேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதை பார்த்தீங்களா? ஐயோ, எனக்கு தெரியாது பாஸ்டர், மப்பினும் தெரியல, பாதி தெரிஞ்சிருக்கு. அதில் உக்காண்டார். அப்புறம் எங்களை பார்த்தோன்னே மீதியும் தெளிஞ்சிச்சு. அப்புறம் சரியாயிடுச்சு, எல்லாம் சரியாயிடுச்சு. நான் சொன்னேன், ஆண்டவரை போல் அன்பு செலுத்துறது யாரும் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் அவரை கூப்பிட்டு பாருங்கள், அவர் உங்களுக்கு உடனே நன்மை செய்வார். அந்த அம்மா சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டுச்சு. அப்புறம் ஒரு ஜோம் பண்ணிட்டு அங்கேருந்து வந்தேன். அவங்க தெளிவாகிட்டாங்க. இந்த காலை வேளையில் அனாதி சிநேகத்தினால் நம்ம சிநேகிக்கிறேன்.
காருண்யத்தினால் எடுத்துக்கொள்கிறார். உலகத்தில் யார் நம்மை நேசிக்கலைனாலும் பரவாயில்ல, அவர் நம்மை நேசிக்கிறார். அந்த நேசம் வேறுபாடற்றது, மாறுதல் இல்லாதது, விலையேற பெற்றது, விலை உயர்ந்த சிலுவையில் இரத்தம் சிந்தி கொடுத்த அன்பு. இந்த அன்பில் உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் காருண்யத்தில் உங்களை இழுத்து கொள்கிறார். இந்த காலை வேளையில் நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல, கைவிடப்பட்டவர்கள் அல்ல, வெறுத்து தள்ளப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தரால் நேசிக்கப்படத்தக்க பெண்மான், கர்த்தரால் நேசிக்கப்படத்தக்கவர்கள். உங்களைப் போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் ஒருவரும் இல்லை. ஆமென், ஆமென்.